உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் புதன். முதலில் மேசம். ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சுப அமைப்பு. அதே 5ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார் என்பதால் திரிகோண இடம் பலம் பெறுகிறது. இந்த ஒரு அமைப்பு மற்ற கிரக சிக்கல்களை கட்டுப்படுத்தும். குடும்பாதிபதி 12இல் இருந்தாலும் உச்சநிலையில் இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்திருப்பதால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். உங்களது திறமை அங்கீகரிக்கப்படும். மேசராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அங்கே சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். எனவே உறவுகளில் கவனம் தேவை. குறிப்பாக சகோதர உறவுகள் சற்று சிக்கலை தரலாம். 12ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலன் பிரச்சனைக்கு உள்ளாகும். குழந்தைகளை பற்றிய கவலை உங்கள் மனதை வாட்டும். 9/4/2024 முதல் 11/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: துர்க்கையை வழிபட உங்களது தொல்லைகள் அனைத்தும் அகலும். முருகன் வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதும் குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதும் நேர்மறை சுபபலன்களை தரும் அமைப்பு. பணவசதி நன்றாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் வெகு காலமாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புண்டு. தெய்வ தரிசனம், கோயில் பயணங்கள், பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறுதல் முதலியவை கிடைக்கும். சனி பலமாக இருப்பதால் ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். எண்ணங்களும் செயல்களும் வேகம் பெறும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவுகளில் சிக்கல்கள் உண்டு. மேலதிகாரிகள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். வேறு வேலையை பார்க்கலாமா என்ற அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும். 5இல் கேது இருப்பதால் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மனதில் ஏற்படலாம். செவ்வாய் சனி இணைந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சற்று ஜாக்கிரதையுடன் செல்லவும். தாயாரின் உடல் நிலையிலும் கவனம் தேவை. 11/4/2024 முதல் 13/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகள் விளையும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபட உங்கள் முன்னேற்றம் எப்போதும் நன்றாக இருக்கும். அடுத்தது மிதுனம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். பாகிஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்திருக்கின்றார்கள். சந்திரன் உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகி ஆதரவான நிலையில் இருக்கிறார். பணவரவு நன்றாக இருக்கும். லாபஸ்தானமும் நன்றாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புள்ளது. வீண் செலவுகள் குறையும். சுபகாரியங்கள் நிச்சயமாகும். அலுவலக சூழ்நிலை நன்றாக இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு தருவார்கள். சகோதர உறவுகளில் சிக்கல்களும் முயற்சிகளில் தாமதமும் இருக்கும். சிறிய காரியங்களுக்கும் மிக அதிக உழைப்பை செலவிட வேண்டியிருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை முயற்சி செய்தால்தான் காரியம் நடக்கும். 13/4/2024 முதல் 15/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வாருங்கள். அடுத்தது கடகம். சனியும் செவ்வாயும் அஷ்டம ராசியில் இணைந்துள்ளனர். அவர்கள் உங்கள் குடும்ப ராசியை பார்ப்பதால் ஏற்படும் சிரமங்களை குரு தனது சுப பார்வையால் விலக்கி நன்மையை தருவார். ராசிநாதனின் நிலையால் இவ்வாரம் பெரிய அளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. தொழில் லாபங்களில் எந்த பின்னடைவுகளும் இருக்காது. காரணம், சுக்கிரன் வலுவாக இருக்கின்றார். 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கேது உங்களுடைய தைரியத்தை வலிமைப்படுத்தி துணிவுடன் செயல்பட வைப்பார். அஷ்டம ராசியின் பலத்தினால் சிறு கஷ்டங்கள், மன வருத்தங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை பொருட்படுத்த வேண்டாம். கடகராசி இன்னும் சில மாதங்கள் இப்படிப்பட்ட தொல்லையை கிரக நிலைகளால் சந்திக்கவே செய்யும். எனவே இறை வழிபாடு மிக முக்கியம். பரிகாரம்: சிவனை வழிபட நினைத்தது நடக்கும். பசுக்களுக்கு உணவளியுங்கள். உங்களது பாரம் அனைத்தும் குறையும். அடுத்தது சிம்மம். 3/10 சுக்கிரன் உச்சமடைந்து உங்கள் குடும்ப ராசியை பார்க்கின்றார். குரு பகவானும் உங்கள் ராசியை தன் சுப பார்வையால் பாதுகாக்கிறார். இவை இரண்டும் சேர்ந்து சிம்ம ராசிக்கு மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்களை தடுக்கும். தொழில் வளம், நிதி நிலைமை சீராக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய வேலையை முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும்.
அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. ராசிநாதன் சற்று பலமிழந்திருப்பதால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளவும். தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளியூர் பிரயாணங்களில் கவனம் தேவை. புதிய திட்டங்களை இப்போதைக்கு தொடங்க வேண்டாம். சந்திராஷ்டமம் 7/4/2024 காலை 7:30 முதல் 9/4/2024 காலை 7:20 முதல் சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருங்கள். பரிகாரம்: சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் ராசியை பார்வையிடுவதும் குரு உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதும் இவ்வாரத்தின் ஆதரவான அமைப்பாகும். 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருக்கும் சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பு. உத்தியோகம், தொழிலமைப்பு எல்லாம் முன்னேற்றமாகவே இருக்கும். பெரும்பாலும் வெளிவட்டார அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வழி உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு அகம் சார்ந்த பலன்கள், அதாவது குடும்பம், உடல்நிலை போன்றவை சற்று எதிர்மறையாகவே இருக்கும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். கணவன் அல்லது மனைவியின் உடல் நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து கவலை மனதில் ஓங்கும். தேவையற்ற அலைச்சல்கள் உடல் சிரமத்தை அதிகப்படுத்தும். கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சந்திராஷ்டமம் 9/4/2024 காலை 7:21 முதல் 11/4/2024 காலை 8:28 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். 4ஆம் இடத்தில் ராகுவும் சூரியனும் அமைந்திருக்கின்றார்கள். துலாம் ராசிக்கு இந்த 6ஆம் இட ராகுவும் சூரியனும் அமைப்பு குருவின் பார்வையும் ராசியில் விழுகின்றது. லாபராசிக்கும் குருவின் பார்வை கிடைப்பதால் அந்த இடம் வலுப்பெற்று பணப்புழக்கம் மற்றும் தொழில் வளம் இவற்றை முன்னேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுவதால் ஆற்றலோடு செயல்பட முடியும். எனவே துன்பங்கள் வந்தாலும் அது விரைவில் உடைக்கப்பட்டு விடும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகின்றன. வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். திருமணமான பெண்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். சாதக கிரக நிலைகள் உள்ளன. செவ்வாய் சனி இணைந்திருப்பதால் சகோதர உறவுகள் அவ்வப்பொழுது கசப்பு உணர்வை தரலாம். சரியான கோணத்தில் அணுகாவிட்டால் விரிசல்களையும் உரசல்களையும் ஏற்படுத்தலாம். பூமி விற்பது வாங்குவது போன்றவற்றில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதிக அலைச்சலும் அதிகமான உழைப்பும் அவ்வப்பொழுது உங்களுக்கு மனச்சோர்வை தரலாம். பெண்களால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். சந்திராஷ்டமம் 11/4/2024 காலை 8:29 முதல் 13/4/2024 மதியம் 12:31 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும். நல்வாழ்வு கிடைக்கும். செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சனியோடு இணைந்திருக்கின்றார். சுக்கிரன் அமைப்பாலும் ராசிநாதன் அமைப்பாலும் குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி உறவுகளும் சுமூகமாகவே இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டு. எந்த விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்தினாலொழிய சில இடர்பாடுகளை எதிர்கொண்டே ஆக வேண்டியிருக்கும். கலைத்துறையினர்கள் மிகவும் முயற்சி செய்துதான் வாய்ப்பை பெற வேண்டியிருக்கும். சுபகாரிய தடைகள் நீங்கும். 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. முன்கோபம் வந்தும் அவசரப்பட்டு ஆராயாமல் பேசுவது போன்றவை உங்களுக்கு பாதிப்பை தரலாம். தேவையில்லாத பழிச்சொல்லை ஏற்க நேரலாம். பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிக்கனம் அவசியம். சேமிப்பு முக்கியம். சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 13/4/2024 மதியம் 12:32 முதல் 15/4/2024 வரை சந்திராஷ்டமம் உண்டு. அடுத்தது பரிகாரம்: கந்தசஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு, லாபத்துக்குரிய சுக்கிரன், குடும்பாதிபதி சனி, களத்திரஸ்தானாதிபதி புதன் என முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றார்கள். விதி நிலைமையில் சிக்கல் இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். கருத்தரித்த பெண்மணிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்க வாய்ப்புண்டு. சொந்த வீடு, வாகன யோகம் இருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். வெளிநாட்டு வேலை திருப்தியாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புண்டு. ஜீவனக்காரகன் சனி ஆதரவாக இருப்பதால் அனைத்து ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சுகஸ்தானத்தில் ராகுவும் சூரியனும் இணைந்திருப்பதால்
தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனத்துடன் செல்லவும். சாதகமான நேரம் என்பதால் கடன்களை அடைத்துவிடவும். தேவையற்ற கடன்களையும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். உஷ்ண நோயினால் அவதி உண்டாகும். குறிப்பாக தோளையும் கண்ணையும் பாதுகாக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: ராகவேந்திரரை வழிபட உங்களது பாவங்கள் அனைத்தும் கரையும். அடுத்தது மகரம். பலம் வாய்ந்த ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடவே சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களும் சாதகமாகவே இருக்கும் நிலை. அதனால் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். ஜென்ம சனியின் தாக்குதல் நின்றுவிட்டதால் சனி தோஷம் பெரிய அளவில் பாதிக்காது. அதுவும் அவர் உங்கள் ராசிநாதன் அல்லவா. சரியான முறையில் சிந்தித்து முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார். குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்களை பெரிதாக்காமல் நல்ல முறையில் எதிர்கொள்ள வேண்டும். சிறு உடல் உபாதைகளுக்கும் உடனடியாக கவனம் செலுத்தி தகுந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அயல் நாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். சனி செவ்வாய் இருவரும் இணைந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பதும், சனி குருவை பார்ப்பதும், குரு 4ஆம் இடத்தில் இருப்பதும் பலவிதமான தவிர்க்க முடியாத தடைகளை தந்து கொண்டே இருக்கும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்றாலும் உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தடை ஏற்படும். புதிய முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற நேரம் இதுவல்ல. பரிகாரம்: கணபதியை வணங்க உங்களது கவலைகள் அகலும். சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். அடுத்தது கும்பம். இப்போதைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையோடு இருங்கள். புதன் நல்ல முறையில் இருப்பதாலும், சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவான நிலையில் இருப்பதாலும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கூட நிதானமாக செயல்பட்டால் சங்கடங்கள் நேராது அல்லது குறைவாகவே இருக்கும். ராசியில் ராசிநாதன் ஆதரவாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாய் சனியோடு இணைந்து ராசி பலவீனப்படுத்துவதால் நீங்கள் எதையும் நிதானமாகவும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்தும் செயல்பட வேண்டும். இந்த காலத்தில் ஜாக்கிரதைதான் முக்கியம். பொருளாதார ஏற்ற இறக்கங்களும் காணப்படுவதால் அதிகப்படியான செலவுகளோ ஆடம்பர செலவுகளோ செய்யக்கூடாது. விலை உயர்ந்த பொருள்களை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் திருட்டு முதலிய சங்கடங்கள் வர வாய்ப்புண்டு. யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். செவ்வாயும் சனியும் இணைந்து அஷ்டமத்தில் உள்ள கேதுவை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் போகும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் இன்னும் தாமதமாகும். பரிகாரம்: அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையும். அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் நல்ல முறையில் இருக்கிறார். வருமானம் நல்லபடியாக இருக்கும். குருவின் பார்வை உங்களுடைய தொழில் ராசிக்கு கிடைப்பதால் தொழில் நல்ல முறையில் நடைபெறும். லாபமும் கிடைக்கும். 6, 8 ராசிகளை ராசிநாதன் பார்ப்பதால் வருகின்ற துன்பங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வேலை சுமை அதிகரிக்கும். யாரிடமும் நம்பி பணத்தை ஏமாற வேண்டாம். சிலருக்கு இடமாற்றம் உண்டு. வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய பொருள்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். 12இல் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளை மிகவும் நிதானமாக கையாளவும். தேவையற்ற பேச்சுக்களை பேசி உறவுகளிடமும் சகோதரர்களிடமும் பகைமை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். 7/4/2024 முதல் 9/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்க உங்கள் குடும்பம் செழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.